வெறும் இது 8 ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணா உங்களாலையும் இனிமே இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி பெரிய போட்டோ அது பாட்டோட அப்லோட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எப்படி லாங் போஸ்ட் அப்லோட் பண்ணது அப்படின்னு. அதுல வந்து நிறைய பேருக்கு வந்து பேஜ் வந்து கனெக்ட் ஆகல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நிறைய கம்ப்ளைண்ட் வந்துருந்துச்சு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க. முதல் ஸ்டெப் நம்ம போட்டோ வந்து 9:16 அப்படிங்கிற ரேஷியோல வந்து கிராப் பண்ணணும். இதுக்கு நீங்க என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் கேலரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி 9:16 ரேஷியோல வந்து போட்டோ வந்து கிராப் பண்ணுறது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நம்மகிட்ட இந்த மாதிரி ஒரு போட்டோ இருக்குன்னா மேல இருக்கிற அந்த எடிட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அந்த எடிட் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி கொடுங்க. போட்டோ எடிட்டிங் ஆப்ஷன் கொடுத்தோன்னா இந்த க்ரோப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து 9:16 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரேஷியோ இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு டிக் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இதே ரேஷியோவில் கலர் கிரேடிங்லாம் பண்ணி ஒரு ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன் போஸ்ட் போடுறதுக்கு. ஸோ அதனால் வந்து நான் அதை வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸ்டெப் நம்பர் 2, நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக மாற்றணும். பர்சனல் அக்கௌண்ட்டில் வந்து ப்ரொஃபஷனலாக மாற்றிட்டு அதை வந்து ஃபேஸ்புக் பேஜோட வந்து கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ ரெண்டாவது ஸ்டெப் எப்படி வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் வந்து லிங்க் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிட்டு எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும், அந்த எடிட் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி கொடுங்க. அதில் வந்து ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி கொடுங்க. கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ கண்டினியூ அப்படின்னு கொடுத்துட்டு மறுபடியும் கண்டினியூ, அகைன் கண்டினியூ. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த கேட்டகரி அப்படின்னு கேட்கும். நான் வந்து வீடியோ கிரியேட்டர் அப்படின்னு கொடுக்குறேன். நீங்கள் ஏதாவது பர்சனலாக ஏதாவது இருக்கும்ல, உங்களுக்கு ஏதாவது கேட்டகரிஸ் இருக்கும், பாட்டு பாடுவீங்க, அந்த மாதிரி நிறையா இருக்கும். பைக் ஓட்டுறோன்னா அப்புறம் மோட்டர் சைக்கிள் அப்படி ஏதாவது நிறையா இருக்கும். ஃபோட்டோகிராஃபர் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான செலக்ட் பண்ணிட்டு டன் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து வந்துருச்சு. நீங்கள் வந்து கிரியேட்டரா இல்லை பிஸ்னஸ் யூஸரா அப்படின்னு கேட்கும். நீங்கள் கிரியேட்டர் கொடுத்தாலே அது ஓகே தான். ஸோ கிரியேட்டர் கொடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். ஃபினிஷ் ஆடிங் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டும் உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் ஒரே மெயில் அக்கௌண்ட்டில் வந்து ஓப்பன் ஆகிருக்கணும். இதெல்லாம் அப்புறமேல் பண்ணிக்கலாம். ஸோ நான் கட் பண்ணி விட்டுறேன், இப்போயே கட் பண்ணி விட்டுறேன். இப்போ வந்து என்னோட அக்கௌண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு இதில் வந்து பேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பேஜ் அப்படிங்க கிளிக் பண்ணி கொடுங்க. கிளிக் பண்ணி கொடுத்தோன்னா கண்டினியூ அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுங்க. ஆல்ரெடி நீங்கள் எப்படியும் உங்கள் ஃபோனில் வந்து ஃபேஸ்புக் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ லாகின் இன்டு ஃபேஸ்புக் அப்படின்னு கிளிக் பண்ணி கொடுங்க. கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுங்க. இதில் உங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்க பேஜ் எல்லாம் வந்து இதில் வந்து வரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த பேஜுமே வரல அப்படின்னா கிரியேட் நியூ ஃபேஸ்புக் பேஜ் அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுங்க. இதில் வந்து உங்கள் பேஜோட நேம் வந்து டைப் பண்ணி கொடுங்க. ஸோ பேஜ் கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணி கொடுங்க. ஸோ இப்போ வந்து நேமும் ஓகே ஆயிடுச்சு, பேஜ் கேட்டகரியும் ஓகே ஆயிடுச்சு. இந்த இடத்துல எந்த ஸ்பேஸுமே கொடுக்க முடியாது. ஸோ இப்போ வந்து நான் கிரியேட் அப்படின்ற ஆப்ஷனும் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டும் வந்து லிங்க் ஆயிடுச்சு. அடுத்து பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் வந்து கீழே வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு, அதை செலக்ட் பண்ணி கொடுங்க. கொடுத்தோன்னே இந்த மாதிரி மெட்டாவோட பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கான்டாக்ட் இன்ஃபோ அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களோட மெயில் ஐடி வந்து கரெக்டாக டைப் பண்ணி கொடுக்கணும். நம்மளால இன்ஸ்டாகிராமில் ஃபுல் சைஸ் ஃபோட்டோ டேரெக்டாக போட முடியாது. அதுக்காக நம்ம ஒரு வெப்சைட் வந்து சூஸ் பண்ண போகிறோம். அதுதான் ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 3ல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு எக்ஸ்டர்னல் வெப்சைட்டில் நம்மளோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அந்த வெப்சைட்டோட பேர் imgur. போயிட்டு imgur அப்படின்ற வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். imgur ஓப்பன் பண்ணோன்னே இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைன் அப் பண்ணணும். சைன் அப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிலனா ரொம்ப சிம்பிள் தான். இப்படி வந்து நிறைய ஆப்ஷன் கேட்கும். இதில் வந்து கூகுள் வந்து செலக்ட் பண்ணி கொடுங்க. கூகுளை கிளிக் பண்ணானா உங்கள்கிட்ட இருக்கிற மெயில் ஐடியெலாம் கேட்கும். ஸோ அதில் உங்களோட மெயில் ஐடியை செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உடனே லாகின் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நியூ போஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து சூஸ் ஃபோட்டோ ஒரு வீடியோ அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ கேலரியில் போய் என்னோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். இப்போ நம்மளோட ஃபோட்டோ அப்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்லோடிங்னு வந்துருச்சு, 100% வந்துருச்சு. கிராப் லிங்க் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கொடுங்க. கொடுத்துட்டு இதோட வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்குல்ல, அதை வந்து காப்பி லிங்க் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 4ல make.com அப்படின்னு ஒரு வெப்சைட்ல இருக்கு. அதில் வந்து லாகின் பண்ணி, நிறைய பேருக்கு இங்கே தான் லாகின் ப்ராப்ளம் வரும். அதில் வந்து லாகின் பண்ணி நம்மளோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை மேக் வெப்சைட் வழியாக தான் நம்ம இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ண போகிறோம். மேக் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிட்டு கெட் ஸ்டார்டர் ஃப்ரீ அப்படிங்க கிளிக் பண்ணி கொடுங்க. கிளிக் பண்ணி கொடுத்துட்டு கூகுள் அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுங்க. செலக்ட் பண்ணோன்னா நம்ம ஃபோனில் இருக்க மெயில் ஐடியெல்லாம் வரும். இதில் நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து எந்த மெயிலோட லிங்க் ஆயிருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது நம்மளோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல வந்து ஓப்பன் பண்ணிட்டு பயோவை கிளிக் பண்ணி கொடுக்கணும். அதில் வந்து எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி கொடுத்துட்டு கீழே வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ நம்மளோட இமெயில் வந்து எதில் வந்து லாகின் ஆயிருக்கு அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்போ மேக் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிட்டு நம்மளோட மெயில் ஐடியை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துருச்சு. சைன் அப் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம்.
இதில் நீங்கள் என்ன கேட்குது, ப்ராடக்ட் மேனேஜர் அப்படியே தான் ஒன்று இருக்கும். ஃப்ரீலான்சர் அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. சோஷியல் மீடியா அப்படின்னு கொடுத்துட்டு நோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு யூடியூப் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணி கொடுங்க. மேக் வெப்சைட் ஓப்பன் பண்ணோன்னா ப்ளஸ் பட்டன் காட்டும். ப்ளஸ் பட்டனை கொடுத்தோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இந்த மாதிரி லோடிங் ஆகும். ஸோ இதில் வந்து இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சர்ச் பண்ணி கொடுக்கலாம். இங்கே ஒரு இன்டூ மார்க் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி கொடுத்துருங்க. இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. இதில் வந்து கிரியேட் போஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு கீழே கர்சரல் போஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணி கொடுங்க. இதில் வந்து கிரியேட் கனெக்ஷன் அப்படின்னு இருக்குல்ல, அந்த கிரியேட் கனெக்ஷனை கிளிக் பண்ணி கொடுங்க. மை ஃபேஸ்புக் கனெக்ஷன் அப்படின்னு இருக்கும், அதில் வந்து சேவ் அப்படின்னு கொடுங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் வந்து நம்மளோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ கண்டினியூ அப்படின்றத கொடுத்துருங்க. பேஜ் அப்படிங்க செலக்ட் பண்ணி என்ன பேஜ் வேணுமோ அந்த பேஜ் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபைல்ஸுக்கு கீழே ஆட் ஐட்டம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணி கொடுங்க. கொடுத்துட்டு மீடியா டைப்பை செலக்ட் பண்ணி இமேஜ் அப்படிங்க செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு ஃபோட்டோ யூஆர்எல் வந்து நம்ம காப்பி பண்ணோம்ல, அந்த யூஆர்எல் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி மறுபடியும் காப்பி பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. லிங்க் வந்து நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்மளோட ப்ரொஃபைலை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து இமேஜஸ் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கொடுங்க. கொடுத்தோன்னா இந்த மாதிரி நம்மளோட போஸ்ட் வரும். அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் வந்து டைரக்ட் லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ யூஆர்எல் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கீழே வந்து செகண்டாக ஒரு ஆட் ஐட்டம் அப்படின்னு இருக்குது, அதை செலக்ட் பண்ணி கொடுங்க. மீடியா டைப் இமேஜ், மறுபடியும் அதே யூஆர்எல் வந்து பேஸ்ட் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ வந்து ஓகே அப்படின்னு கொடுத்துடலாம். கீழே வந்து ஒரு ப்ளே பட்டன் இருக்குல்ல, அந்த ப்ளே பட்டனை செலக்ட் பண்ணி கொடுங்க. இந்த சேனரியோ சேவ்டு அப்படின்னு வருது. இது ஃபுல்லாக ஓடி முடிஞ்சோன்னா நம்ம போஸ்ட் வந்து ரெடி ஆயிரும். இப்போ நம்மளோட ஃபோட்டோ வந்து அதில் போஸ்ட் ஆயிடுச்சு, நம்மளால் பார்த்துக்க முடியும். என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன், ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபுல் சைஸ் ஃபோட்டோ என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து போஸ்ட் ஆயிடுச்சு. ஸ்டெப் நம்பர் 5, இப்போ நமக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபோட்டோ வந்து போஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் மியூசிக் வந்து ஆட் பண்ணணும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடிட் பண்ணால் ரொம்பவே கஷ்டப்படுறீங்க அப்படின்னா ஒரே கிளிக்கில் வேறு லெவலில் ஃபோட்டோ எடிட் பண்ணக்கூடிய லைட் ரூம் ப்ரீசெட் நம்மகிட்ட இருக்கு, நீங்கள் பை பண்ணிக்கோங்க. வெறும் 25 ரூபாய்க்கு பைக் ப்ரீசெட்டும் போர்ட்ரேட் ப்ரீசெட்டும் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய ப்ரீசெட் வேணும்னா ஐஃபோனில் யூஸ் பண்ணுறதுக்கு வெறும் 100 ரூபாய்க்கு 50 ப்ரீசெட்டும், ஆண்ட்ராய்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுறதுக்கு 500க்கும் மேற்பட்ட ப்ரீசெட் வெறும் 149 ரூபாய்க்கும் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவைப்பட்ட ப்ரீசெட்டை பை பண்ணிக்கோ. எப்படி வந்து இந்த மாதிரி பெரிய ஃபோட்டோவில் வந்து இன்ஸ்டாகிராமில் மியூசிக் வந்து ஆட் பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணி எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஆட் மியூசிக் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு பாட்டை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல் சைஸ் ஃபோட்டோவோட மேலே இங்கே பாட்டும் வந்துருச்சு. ஸ்டெப் நம்பர் 6, இந்த மெத்தடெல்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ எப்படி வந்து உங்களுக்கு இந்த மியூசிக் ஆப்ஷன் வந்து வரல அப்படின்னா அதை ரிப்போர்ட் பண்ணுது அப்படின்னு இந்த ஸ்டெப் நம்பர் 6ல் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ரொஃபைலில் இருக்க ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் அப்படின்னு கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆட் மியூசிக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. மேலே இருக்கிற 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஹெல்ப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஹெல்ப் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளம் அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுங்க. கீழே வந்து ரிப்போர்ட் வித்தவுட் ஷேக்கிங் அப்படின்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணி கொடுங்க. கொடுத்தோன்னே இன்க்ளூடட் கண்டினியூ அப்படின்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணி கொடுங்க. இங்கே உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ இருக்கும், அதை வந்து கட் பண்ணி விட்டுட்டு அப்லோட் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. இங்கே வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து எடிட் மியூசிக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இல்லை அப்படின்னு வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு டைப் பண்ண தெரில அப்படின்னா நான் போட்டு காட்டுறேன். இதை வந்து அப்படியே டைப் பண்ணி அதில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி விடுவாங்க. இது எவ்வளோ நாள் வேணாலும் ஆகலாம். மேபி இப்போ வந்து நிறைய பேருக்கு மியூசிக் ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ ஓரளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த ஸ்டெப் நம்பர் 7, 8 என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டெப் நம்பர் 7 சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 8 வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கமெண்ட்டை போடுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இல்லை ஏதாவது ஒர்க் ஆகல அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த வீடியோ லிங்க் இங்கே கொடுக்குறேன், மறக்காம இதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது ஒர்க் ஆகல அப்படின்னா இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு புரியும். ஸோ இதே மாதிரி சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். டாடா பை பை, see you.